எல்லோருக்கும் வணக்கம். பெரிய மைசூர் மகாராஜா மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் கீழிருந்து மேல் நோக்கி 1500 பாயிண்ட் ஏறி வந்துட்டாங்க நண்பர்களே. இனி அடுத்த ஒரு வாரத்தில் என்ன மிக முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மார்க்கெட் கீழே தொடர்ந்து இறங்கி வந்த அந்த கரடியினுடைய ட்ரெண்டை விட்டுட்டு அப்படியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மறுபடி ஒரு 25,000 26,000 வரப்போகுதா அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போதைக்கு அடுத்த வாரத்தில் மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கு. அப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகல அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப மறுபடியும் கும்பாப்பாடி கீழே ஒரு 21,000 போயிருவானா அப்படின்ற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது? அதாவது நம்ம மார்க்கெட்டினுடைய போக்கே டிமாண்ட் அண்ட் சப்ளையே பல பேர்த்தினுடைய எண்ணம் தான். மேல் நோக்கி போகுன்னா பெரிய அளவில் பையிங் ஆர்டர் போடுவாங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இல்லை இதெல்லாம் இறங்கி போகுன்னா சப்ளை அதிகமாக இருக்கும், கையில் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இதில் யார் என்ன நினைக்கிறோமோ, அதில் யார் அதிகமாக நினைக்கிறோமோ மேபி அது நடக்குதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி இங்கிருந்து மறுபடியும் 25,000 போய் ஒவ்வொரு பங்குகளும் இப்பவே பல்வேறு பங்குகள் 20% 30% ஏறி இருக்கான். அப்ப மறுபடியும் இன்னொரு 20 to 30% அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஏற போறானா அல்லது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி அப்படியே கீழே குப்புற உழுகு போறானா அப்படின்றது மிக மிக சுவாரஸ்யமா ஒரு மிக முக்கியமான இடத்துல நிக்குது மார்க்கெட். எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான உலகத்துக்கே ஒரு முக்கியமான நிகழ்வு, அந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப் கட்டணம் இன்க்ரீஸ் பண்றது. ஆனா அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 10 நாட்கள் இருக்கு. சரி, நீ இறங்குற மாதிரி இருந்தாலும் மேல அந்த 25,000 தொட்டுட்டு ஒவ்வொரு பங்குகளுக்கு இன்னொரு 20-30% ஏத்தி விட்டுட்டு அப்புறமா நீ குப்புற உளுந்துக்கு ஏன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது நடக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏற்கனவே பல பேர் ஆசைப்பட்டாங்க, FIS ஒரு 10,000 கோடிக்கு வாங்கி நம்மளுடைய மார்க்கெட்டை ஏத்தி விட்டா நல்லா இருக்குமேனு. அதே மாதிரி ஒரு 1500 பாயிண்ட் பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இன்னொரு 10,000 பாயிண்ட போட்டு இன்னொரு சின்ன கேப் ஒரு 25,000 வரைக்கும் கொண்டு போய் விட்டீங்கன்னா நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நிறைய பேர் கவனிச்சு பாக்குறாங்க நண்பர்களே. ஏன்னா கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 100%, 200%, 300% ஏறி வருவான். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நாட்கோ ஃபார்மான்னு ஒரு பங்கு, அது கடன் என்பது மிக மிக குறைவாக கடனே இல்லாத ஒரு கம்பெனியாகவும், அவனுடைய கடந்த காலத்துல ஒரே ஒரு குவார்டர்ல மட்டும்தான் லாஸ் பண்ணியிருந்தா, மற்ற குவார்டர்ல அது லாஸ் பண்ணாத கம்பெனியாகவும் இருந்தது. என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் கும்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கு ஒரு காலத்துல 2021 1,200 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 500 ரூபாயில வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறக்கே எவ்வளவு ஏறி வரணும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இடம் 768, அதுக்கு முன்னாடி 950ன்னு 2 மிக முக்கியமான புள்ளிகள் இருக்கு. அப்போ அந்த புள்ளிகளை அவன் தாண்டான் அப்படின்னா தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும். அந்த வகையில் இந்த பங்கு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுக்கே 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வர வேண்டியது இருக்கு. அந்த 1000க்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1,600 ரூபாய் வரைக்கும் போனான். அங்க போயிட்டு மறுபடியும் அப்படியே அவனுடைய ட்ரெண்ட் கீழ் நோக்கி இறங்கி இப்ப 800 ரூபாய்ன்னு வந்துட்டான். ஸோ அப்ப இந்த பங்கு மறுபடியும் மேல் நோக்கி ஏறுமா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாவே கரெக்ட், நீங்க நினைக்கிறது கரெக்ட். 1,300 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 1,500 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இந்த பங்கு மறுபடியும் மேல் நோக்கி 1,300ஐயும் தாண்டி 1,500ஐயும் தாண்டிச்சுன்னா தான் அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை வச்சு கணக்கெடுக்க முடியும். மற்றபடி நிறைய பேர் இந்த ஃபிபோனாக்கி வச்சு எடுப்பாங்க, அல்லது லோ ரேட்ல இருந்து 20% ஏறினாவே அது ஒரு ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் உண்மைக்கு அது ரிவர்சல் ஆகி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா அது பழைய ரெசிஸ்டன்ஸை தாண்டி பழைய இடத்துக்கு வந்ததுனா தான் ட்ரெண்ட் ரிவர்சல்னே நம்ம எடுத்துக்கிட முடியும். அப்ப இங்க பாருங்கடா, நம்ம கிட்டேவா அப்படின்ட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் பேசிட்டு இருக்காங்களே நண்பர்களே, அது உண்மையில நம்மளுக்கு உதவி செய்யாது. ஏன்னா அது லோ ரேட்ல நம்ம பார்க்கக்கூடிய ரேட்ல, அதாவது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரேட்ல எடுத்தா கூட ஒரு பிரயோஜனம் அப்படின்றது உண்டு. பட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாவே நம்ம கிட்டத்தட்ட பல்வேறு அளவுல பணம் என்பதை கொடுத்து அது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல போய் முதலீடு பண்ற மாதிரி ஆயிடும்.
ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற கான்செப்டை விட்டுட்டு ஒரு பங்கு லாபகரமான பங்கா, அவன் ஏதாவது ஒரு வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்ல போய் விழுந்திருக்கானா, அப்ப அதுல ஏதாவது ஒரு அட்டம்ப்டா, அதுக்கு அந்த அட்டம்ப்ட்ல இருந்து அவன் மேல் நோக்கி வராம மறுபடியும் அதுக்கு முந்தின வருஷம் இல்ல போய் எங்காவது உழுகுறானா, அப்ப அந்த இடத்துல ஏதாவது அட்டம்ப்ட் எடுக்கக்கூடிய பண வலிமை இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றது பார்க்க முடியும். மற்றபடி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்ல அது பை லோ செல் ஹை அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அது ட்ரேடிங் கான்செப்ட்ல பிரேக் அவுட் பை அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல போயிடும். அப்ப பிரேக் அவுட் பை கான்செப்ட்ல போய் யாராவது வாங்கினாக்கா அப்ப அவன் பிரேக் டவுன் ஆகும்போது அவனை விட்டு வெளியே வரணும். தம்பி மண்ட பத்திரம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க கூட பாருங்க, ஒரு பிரேக் அவுட் கான்செப்ட்ல மேல் நோக்கி போயிருக்கு, சரி அப்படின்ட்டு இது கூட யாராவது போயிருந்தாக்கா அப்ப அவன் பிரேக் டவுன் ஆகும்போது அவனை விட்டு வெளியே வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், தம்பி நீ காலி அப்படின்ற மாதிரி அந்த பங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1400 ரூபாய் ரேஞ்சில இருந்து 800 ரூபாயில வந்து உளுந்து கிடக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறத விடவும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல 2-3 வருஷம் லோ ரேட்ல கிடைக்குதா, நல்ல ஒரு வேல்யூ பையா அப்படின்ற மாதிரி பார்க்கறதா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ ஒரு இண்டஸ்இண்ட்னு ஒரு பங்கு, இப்போ நம்ம கிட்ட என்ன லாரியிலேயே பணம் கொட்டி கிடக்கு, இப்போ இந்த பங்கு ஏதாவது திரும்புமா அப்படின்னு பார்க்கறது ஏன் முட்டாள்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது லாபம் பெரும்பாலும் செஞ்சு கொண்டிருந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி நீங்க மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த இண்டஸ்இண்ட் பேங்கையும் அதே கண்ணோட்டத்தில் தானே பார்க்கணும். இவன் பண்ண வேலை என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா போன குவார்டர்லயேவும் இவனுடைய லாபம் என்பது பெரிய அளவில் குறைஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் குவார்டர்லயும் அவனை தன்னால நிரூபிக்க முடியல. முதலீட்டாளர்ல போய் பார்க்கும்பொழுது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து என்ன விட்டா போதும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அப்ப இது போன்ற பங்கு யூ டர்ன் போடுவானா அப்படின்னு எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு. ஒரு சாதாரண ரீட்டைல் பீப்புளுக்கு இது மாதிரி சிக்கல் இருக்கக்கூடிய பங்கு கண்ணை மூடி கடந்து போறதா இருக்கிறதுலே ஒரு புத்திசாலித்தனமா தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி யாராவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போய் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே, அவனுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பெரும்பாலும் நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு கம்மியான விலை இருக்கா, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டை நடத்துறதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரியான காரணங்கள்லாம் முதல்ல பார்ப்பாங்க. என்ன கேட்டா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை போய் செலக்ட் பண்ணும் பொழுது அவன் தற்போதைய லோ ரேட்ல இருந்து மார்க்கெட் மேல் நோக்கி வந்த பொழுது இவன் எவ்வளவு ரெக்கவரி ஆனா, ஒரு உதாரணத்துக்கு ஐசிசி ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது அதனுடைய லோல இருந்து இப்ப எவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆகி வந்தான். அதே மாதிரி வேறொரு உதாரணத்துக்கு ஒரு மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்னு ஒன்று வச்சுக்கோமே, அவன் தன்னுடைய லோ ரேட்ல இருந்து எவ்வளவு ரெக்கவரி ஆகி வந்தான். அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அவன் தன்னுடைய லோல இருந்து எவ்வளவு ரெக்கவரி ஆகி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்ப மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் அவன் ஏதாவது அதனுடைய லோ ரேட்ல இருந்து மேல் நோக்கி வந்தானா இப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு, 0.68க்கும் 0.88க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம், வெறும் 0.2% வித்தியாசம். ஆனா இந்த ஃபண்டு தற்போதைய லோல இருந்து வெறும் 5% அல்லது வெறும் 4% ஒரு வகையில ரெக்கவரி ஆகிறான்னு வச்சுங்க. அப்ப 0.68 விடவும் 0.88 வேற எவனாவது ஒருத்தன் அதிகமா சார்ஜ் பண்ணாலுமே அவன் ஒருவேளை இந்த மார்க்கெட்டினுடைய லோல இருந்து அதிகமா ரெக்கவரி பண்ணி காமிச்சான்னா அப்ப அவன் தானே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபண்டு. என்னமோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.2 இவனுக்கு ஒரு வருஷத்துல அதிகமா கொடுக்குற மாதிரி கணக்கு. பட் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது இவன் ஒரு 3% 4% அடுத்த ஃபண்டை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்றான்னு வச்சுங்களேன். அப்ப இவன் தானே கில்லாடி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் செலெக்ஷன்ல இது போன்ற பர்ஃபார்மன்ஸ் அவனுடைய இது எப்படி இருக்கு அப்படின்றதையும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேசால்ஸ் இந்தியா ₹7.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதனுடைய எக்ஸ்டேட் 25 மார்ச் ₹7.50 கொடுக்கறதுனால இது ஒரு முக்கியத்துவமான தகவலா இருக்கு. அதே மாதிரி ஆர்இசி லிமிடெடுமே இன்ட்ரீம் டிவிடெண்ட் ₹3.60 கொடுக்குறான். அவங்களுடைய எக்ஸ்டேட் வந்து 26 மார்ச். இதனுடைய தகவல் ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. நண்பர்களே, இப்ப சில மிக முக்கியமான தகவல்கள் பார்க்க போறோம். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த சன் ஃபார்மா அப்படின்ற பங்கு கீழ் நோக்கி இறங்குற மாதிரி காமிச்சிட்டு இப்ப 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி மிக அருமையாக ஒரு நல்ல தகவலாக மேல் நோக்கி வந்திருக்கான்.
பாத்தீங்களா, நல்ல பங்குகள் அப்படின்றது கீழே ட்ரெண்ட் கீழே போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் அப்படின்றது ஆகிறான். இந்த மாதிரி ரிவர்சல் மற்ற பங்குகள்ல நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு, இவனுடைய வாழ்க்கையிலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வர மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த 200 days மூவிங் ஏவரேஜை தாண்டுவானா, இல்ல இவனை மண்டை மேல கொட்டி மறுபடியும் 3000 ரூபாய் அனுப்ப போறாங்களா, அல்லது இவனை தாண்டி 4750 போவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற பங்கு, அவனுமே 50 days மூவிங் ஏவரேஜை தாண்டான். ஸோ இவனையும் மண்டை மேல கொட்டி மறுபடியும் 600 ரூபா கொண்டு வர போறாங்களா, இல்ல இவனை மறுபடியும் 800 ரூபா கொண்டு வர போறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே போல கடைசியா இன்னொரு முக்கியமான பங்கு சிப்லா அப்படின்ற பங்கு, இவனும் டெசிசிவா தாண்டானே. அப்ப இவனுடைய வேலை எப்படி இருக்கும், மறுபடியும் கீழே வருவானா அல்லது மறுபடியும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ இது போன்ற பல்வேறு பங்குகள் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதா அல்லது கிராஷ் ஆக போகுதா அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சிடும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.